everyone. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மீடியம் லீட் கோட் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ குரூப் அனகிராம்ஸ் கொஸ்டின். இது ஒரு அரே ஆர் லிஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ என்னென்னா, given an array of strings strs, group the anagrams together, you can return the answer in any order. ஸோ பேசிக்லி நம்ம இதில் இருக்கிற அனாகிராம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை குரூப் பண்ணணும். அனாகிராம்னா இப்போது ஒரு வேர்டு இருக்குது. இப்போ ஈட்டே எடுத்துக்கலாம். ஈட்டில் இருக்கிற வேர்டை நம்ம ஜம்பிள் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வேர்டான டி இது வரும் அப்படின்னா இது ரெண்டும் ஆனாகிராம்ஸ். இஏடியை ஷிஃப்ட் இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு டிஇஏ வருமா? அப்போ இது ரெண்டும் ஆனாகிராம்ஸ். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு ஒரு குரூப்பில் இருக்கா. அடுத்தது என்ன? டேன். டேன் நம்மளுக்கு ஈட்டில் இந்த இதுக்கு வராது, கரெக்டாக? ஸோ இதை ஒரு தனி குரூப்பாக வச்சுக்கலாம். ஏட்டும் நம்மளுக்கு ஈட் டி இதே லெட்டர்ஸ் தானே, அதே லெட்டர்ஸ் அண்ட் அதே ஃப்ரீக்வன்சியில் தானே இருக்குது. ஸோ இது மூணும் ஒரு ஆனாகிராம். அடுத்தது நேட்டும் டேனும் சேம் லெட்டர்ஸை வித் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கா. ஸோ இது ரெண்டும் ஒரு அனாகிராம். அடுத்தது பேட் இதான் லாஸ்ட் வேர்டு. இந்த ரெண்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் அனாகிராம் குரூப்ஸில் வராது. ஸோ அது ஒரு தனி அனாகிராமாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின்னு. இதுலேருந்து நம்ம இந்த சொல்யூஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரே இந்த ஸ்ட்ரிங் அரே இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் அரேயில் ஒரு லெட்டரையாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெட்டரையாக நம்ம ஆக்சஸ் பண்ணி இந்த லெட்டர் இஏடி இருக்கா, இந்த இஏடியை இஏடியை நம்ம இப்போது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஏஇடி இது தானே வரும். அடுத்த லெட்டர் என்ன? டிஇஏ. டிஇஏவோடது நம்ம எடுத்து சார்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? ஏஇடி இதே தானா. அடுத்தது டேனோடது நம்ம சார்ட் பண்ணோன்னா ஏஎன்டி. அடுத்தது ஏடிஇ ஏட். ஸோ ஏட்டோடது நம்ம இது பண்ணோன்னா அகெயின் ஏஇடி, ரைட். அடுத்தது நேட்டோடது நம்ம இப்போது அகெயின் இதை அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோன்னா ஏஎன்டி. அதுக்கப்புறம் பேட்டை நம்ம சார்ட் பண்ணோன்னா ஏபிடி, கரெக்டாக? ஸோ இந்த ஈட்டை நம்ம சார்ட் பண்ணப்போ ஏஇடி வருது. இதில் நம்ம ஏஇடின்னு இருக்கு இல்லையா நம்மளோட வேல்யூ. ஸோ இதை நம்ம ஒரு ஹேஷ் மேப்பாக வச்சுக்கலாம். இந்த ஹேஷ் மேப்பில் ஏஇடின்னு எங்கெல்லாம் சார்ட் பண்ணதுக்கப்புறமா வேல்யூ இருக்கோ அது எல்லாமே ஒரே வேல்யூஸாக நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இதுதான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இது மூணு ஒன்றா. அடுத்தது ஏஎன்டி. இது ரெண்டும் ஒரே இது இருக்கா, நம்மளுக்கு வேல்யூஸ் ரெண்டும் ஒன்றா இருக்கா. ஸோ இங்கே நம்ம இது ரெண்டும் ஒரே குரூப். ஏபிடியில் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு தனி வேல்யூ. நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ரிங் அரேவை ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவையாக எடுத்துக்கலாம். ஒரு வேல்யூவையாக எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ கீயாகவும் செகண்ட் இருக்கிற வேல்யூ வேல்யூவையாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது சார்ட்டட் வேல்யூ ஒரு ஹேஷ் மேப்போட ஹேஷ் மேப் கீ ஒரு சார்ட்டட் வேல்யூ அண்ட் ஹேஷ் மேப்போட வேல்யூ நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஐட்ரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரிங். ஸோ இந்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வெறும் வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோன்னா, இங்கே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா நமக்கு இந்த அவுட்புட் வந்துடும். ஸோ இதை எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹேஷ் மேப்பு வித் சார்ட்டட் ஸ்ட்ரிங்கு அண்ட் அஸ்கி அண்ட் வேல்யூ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ் மேப் ஆஃப் நமக்கு தேவை ஸ்ட்ரிங்கு கமா அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், கரெக்டாக? இதை வேணால் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐட்ரேட் எஸ்டிஆர்எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் அரே ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவாக எடுக்க போகிறோம். ஸோ ஃபார் இது ஸ்ட்ரிங்கு எஸ்டிஆர்னு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற ஒரு வேல்யூவையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எஸ்டிஆருங்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம சார்ட் பண்ணணும். ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கேரக்டர் அரே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கு கேரக்டர் அரேனே பேர் வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்துட்டு கேரக்டர் அரே ஆக்கணும். ஸ்ட்ரிங் டாட் டு கேரக்டர் அரே ஆஃப் str. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இது ஒரு கேரக்டர் அரே ஆகிடுச்சு. இப்போ கேரக்டர் அரேவை நம்ம ஈஸியாக சார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு அரேஸ் டாட் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை வந்துட்டு இப்போ சார்ட் பண்ணியாச்சு. இப்போ சார்ட் பண்ணதை நம்ம அகெயின் நம்ம இப்போது இந்த ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ string maybe sorted string is equal to நீங்கள் வந்துட்டு நம்ம நியூ ஸ்ட்ரிங்காக தான் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணணும். டாட் டூ ஸ்ட்ரிங் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டாட் டூ ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மளுக்கு நம்மளோட ஆப்ஜெக்டோட மெமரியை வந்து ரெஃபர் பண்ணிடும். ஸோ நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ch அரே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரிசல்ட்டுக்குள்ளார நம்ம ஆட் பண்ணணும். நம்ம டைரெக்டாக இந்த ரிசல்ட்டுக்குள்ளே ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண இந்த ரிசல்ட்டுக்குள்ளார நம்ம எவ்ரி டைம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு சேம் கீயே வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு செக் பண்ணணும், இந்த ரிசல்ட்டில் இல்லைன்னா தான் நம்ம ஆட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இஃப் நாட் ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸ், இது வந்துட்டு கீங்கிறதுனால கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் நம்மளோட சார்ட்டட் ஸ்ட்ரிங். ஃபைன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரிசல்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் டாட் புட் சார்ட்டட் ஸ்ட்ரிங் கமா நம்மளோட வேல்யூ என்னது? லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், ரைட்? இப்போ நம்மளுக்கு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டட் ஸ்ட்ரிங்க்கே ஆட் பண்ணுறோன்னா அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு நியூ லிஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ நியூ அரே, இது வந்துட்டு நம்ம ஒரு நியூ அரே லிஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்துட்டு இந்த ரிசல்ட் இல்லையா நம்மளோட இது பேர் ரெஸ்ன்னு போட்டுட்டேன். சரி விடுங்க, இதை வந்துட்டு ரெஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஃபைன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா ரெஸ்க்குள்ளார நம்ம வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ் டாட் நம்மளுக்கு தான் தெரியுமே கெட் ஆஃப் சார்ட்டட் அரே. நம்ம இந்த வேல்யூவை வாங்கி இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கீக்கு வந்து நம்ம வந்துட்டு வேல்யூ ஆட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ டாட் இது ஒரு அரே லிஸ்ட்டுங்கிறதுனால ஆட் ஆஃப் str நம்மளோட ஸ்ட்ரிங்கு, அதாவது டைரக்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஃபைன். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஐட்ரேஷனில் வந்து என்னாகும்? ஃபஸ்ட்டு வரதில் ஈட்டுங்கிற வேல்யூ வரும். ஈட்டுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வரும். ஈட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் அரேவாக மாறும். ஸ்ட்ரிங் அரேவாக மாறி சார்ட் ஆகும்போது அது வந்துட்டு ஈட் வந்து ஏஇடின்னு மாறிடும், கேரக்டர் அரேவாக. ஸோ ஏஇடி வில் நாட் பி தேர் இன் திஸ் ரெஸ்பான்ஸை, ரெஸ்ஸுங்கிற ஹேஷ் மேப்பில். அப்போது நம்மளுக்கு கீ இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு இஃப் கண்டிஷனுக்குள்ளார போகும். அப்போ நம்மளுக்கு ரெஸ்ஸுங்கிற ஒரு ஹேஷ் மேப்பில் இந்த சார்ட்டட் ஸ்ட்ரிங் ஏஇடிங்கிறத ஆட் பண்ணி அண்ட் அதோட வேல்யூ வந்துட்டு எம்டி அரே லிஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெஸ்ஸை வந்துட்டு கெட் பண்ணி நம்ம வந்துட்டு எஸ்டிஆரை ஆட் பண்ணுவோம். எஸ்டிஆருங்கிறதுனா ஈட். அடுத்த ஐட்ரேஷனில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா டி வரும். டி நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு அகெயின் அது சார்ட் ஆகும். சார்ட் ஆகும்போது ஏஇடின்னு மாறும். நம்மளுக்கு ஆல்ரெடி ரெஸ்க்குள்ளார ஏஇடிங்கிற ஒரு கீ இருக்கும். ஸோ இந்த எஃப் கண்டிஷன் பைபாஸ் ஆகி நம்ம அந்த சார்ட்டட் ஸ்ட்ரிங்குக்குள்ளாரே நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம இங்கே கெட் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஈட்டுங்கிற வேல்யூ கூட டீங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு ஆட் ஆகும். அடுத்த ஐட்ரேஷனில் வந்துட்டு டேன் வரும். தேர்ட் ஐட்ரேஷனில் நம்மளுக்கு டேன் வரும்போது நம்மளுக்கு வந்து ஏஎன்டிங்கிறது தான் நம்மளோட சார்ட்டட் அரே இங்கே இருக்கிறது. ஸோ ஏஎன்டிங்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் தேர் இந்த ரெஸ்ஸுங்கிறதுல கீயாக இல்லை. ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ளார போயிட்டு டேனுங்கிறது வந்துட்டு ஒரு கீயாக ஆட் ஆகும். அப்புறம் அகெயின் நம்மளுக்கு வந்துட்டு டேன் கூட டேனோட வேல்யூவாக நம்மளுக்கு வந்துட்டு கீ என்னவாக இருக்கும்? ஏஎன்டி வந்துட்டு கீயாக இருக்கும். அதோட வேல்யூவாக வந்துட்டு டேன் ஆட் ஆகும். அடுத்தது 8 வரும் ஃபோர்த் ஐட்ரேஷனில். 8ஓட இது பார்த்தோன்னா சார்ட்டட் வேல்யூ வந்துட்டு ஏஇடி. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஏஇடி இருக்குது.
ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஏஇடியோட வேல்யூ வந்துட்டு கெட் பண்ணி அந்த சார்ட்டட் ஸ்ட்ரிங்கோட ஹேஷ் மேப் கீக்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த அகெயின் அடுத்த ஏஇடிங்கிற வேல்யூ வந்துட்டு ஆட் ஆகும். அடுத்தது நேட்டு வந்துட்டு நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகும்போது ஏஎன்டின்னு வரும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஏஎன்டி இருக்குது டேன் கூட. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த டேனுங்கிற சாரி இதோட கீவேர்டு என்னது ஏஎன்டி. ஸோ ஏஎன்டிங்கிற கீயோடதுலேருந்து நம்மளுக்கு இன்னொரு வேல்யூவாக இது ஆட் ஆகிக்கும். பேட் வந்துட்டு ஏபிடின்னு வரும். ஏபிடி நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு புது அரே லிஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த புது அரே லிஸ்ட்டில் பேட் மட்டும் தனியாக ஆட் ஆகிக்கும். இதோட நம்மளோட ஸ்ட்ரிங் அரே வந்துட்டு முடிஞ்சது. ஸோ இதுதான் நம்மளோட கொடுத்துருக்குற ஃபஸ்ட் எக்ஸாம்பிளோட எக்ஸிக்யூஷன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அதை நம்ம ஆடே பண்ணலையே. ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த ரெஸ்பான்ஸோட வேல்யூஸ் இதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு நியூ அரே லிஸ்ட்டாக தான் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா எல்லா வேல்யூஸையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நியூ அரே லிஸ்ட் ஆஃப் ரெஸ்ட் டாட் வேல்யூஸ் மட்டும் நமக்கு போதும் இல்லையா. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். string dot to character array of str. இங்கே என்ன எரர் வருது? நம்ம வந்துட்டு ஒரு கேரக்டர் அரே, ஓகே, இது பேர் வந்துட்டு ch அரே. இது வந்துட்டு சாரி, இது வந்துட்டு ஸ்ட்ரிங்கு இப்படி வரும். str நம்ம 2 கேரக்டர் அரேவாக தான் மாற்ற முடியும். str எஸ் ஸ்மாலு. இன்னொரு எரரும் வந்தது. ஓகே, cannot find the variable new array list. typo. சப்மிட் பண்ணி பார்ப்போமா? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார் லூப் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு O of n. அடுத்தது நம்ம அகெயின் ஒரு ஹேஷ் மேப்பே நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதில் தான் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். அதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு இன்புட் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு O of n. ஸோ இதுதான் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.